அஸ்ஸலாமுஅலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சல்லு கிச்சன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டு தான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இதில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பாலை பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர் போட்ட பால், அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது கெட்டி ஆகிடும். அதுக்காக நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா அந்த லிக்விட் ஃபார்ம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இதுக்கு நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன்னா ஆப்பிள், அப்புறம் பச்சை திராட்சை, மாம்பழம், மாதுளப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் பண்ணி வச்சிடணும்ல, அது நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் டேட்ஸ் சேர்க்கலாம், ட்ரை நட்ஸ் சேர்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டேட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.